முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இலாதவர். முறைப்படி தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல்திறன் இல்லாதவர்களிடம் சிக்கினால் முழுமையாகாமல் முடங்கிவிடும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் கார்கே. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பார்வையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலுடைய கள நிலவரங்களை அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மிக துல்லியமாக அலச போகிறோம் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில. நேற்று நம்ம மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில வேட்பாளர்கள் எவ்வளவு செலவு செய்யலாம், அவர்களுடைய செலவை தேர்தல் ஆணையம் எப்படி கண்காணிக்கிறது, தேர்தலில் வெற்றியை பணம் தான் நிர்ணயிக்கிறதா அப்படின்னு நிறைய விஷயங்களை விரிவா பார்த்தோம். இன்னைக்கு ஆர்கே நகர் தேர்தல் களத்துல பணப்பட்டுவாடா அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகரமாவே வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக விரிவாக இன்னைக்கு நம்ம அலச போறோம். தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் பற்றி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால் சாமியிடம் நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் திரு கோபால் சாமி. பொதுவாக இந்த பொது தேர்தல்கள் எல்லாமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும். ஆனா பொது தேர்தல்களை விட இடைத்தேர்தல்களில் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இன்னும் அதிகமாகவே இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எல்லாம் இன்னும் நிறைய புது புது விதிமுறைகள் எல்லாம் கூட உருவாக்கப்படுகிறது. புது புது விதமான சட்டங்கள்லாம் கூட இந்த நேரங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகிறது. பொது தேர்தல்களில் இருக்கக்கூடிய அந்த விதிகளை அமல்படுத்துவதற்கும் இது போன்ற இடைத்தேர்தல்களில் இருக்கக்கூடிய விதிகளை அமல்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசம்? எது கஷ்டமான ஒரு நிகழ்வா இருக்கு? மற்ற இந்த இடைத்தேர்தல்களில் நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் தனியாக யோசித்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் ரூம் போட்டு யோசித்து எப்படி ஏமாற்றலாம்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்களும் அதே மாதிரி யோசித்து பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். மற்ற இடங்களில் இந்த மாதிரி நடக்கிறது என்று நான் நினைக்கிறதில்லை. பொது தேர்தல்களில் என்ன விதிமுறைகள் பயன்பாட்டில் உள்ளதோ அதை தான் இந்த இடைத்தேர்தலிலும் பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் இங்கே இந்த இடைத்தேர்தலுக்கு முக்கியத்துவம் மற்ற எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருப்பதால், இதை எல்லாரும் உன்னிப்பாக கவனிப்பதால், இங்கே நிறைய பணப்புழக்கம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதால் தேர்தல் ஆணையத்துக்கும் இதை கட்டுப்படுத்தி நல்லபடியாக தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதால் அவர்கள் புதிய விதிமுறைகளும் செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே. அதே நேரத்தில் இந்த தேர்தல் மற்ற இடைத்தேர்தல்களை காட்டிலும் இந்திய வரலாற்றிலே இப்போதைக்கு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒரு 156 நுண்பார்வையாளர்கள், அப்புறம் ஒரு 30 IAS IPS அதிகாரிகள் கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 அதிகாரிகள் களத்திலே இறங்கி நேரடியாக இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கக்கூடிய நிகழ்வில் ஈடுபட போறாங்க. இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு இந்திய வரலாற்றிலே இந்த இடைத்தேர்தலுக்கு நிறைய அளவிலான அதிகாரிகளை நியமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? இவ்வளவு அதிகாரிகள் நியமிச்சாலும் இந்த பணப்பட்டுவாடா அப்படின்றது நேற்றைய தினம் நடந்ததா சொல்றாங்க. தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நிறைய நேற்றைய தினம் மட்டுமே 10-13 வழக்குகள் எல்லாம் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு அதிகாரிகளை நியமிச்சும் வேற எந்த விதத்திலையும் அவர்களை தடுக்க முடியல, பணம் கொடுப்பவங்களை தடுக்க முடியல அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு என்ன வேணால் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பணம் கொடுப்பதை தடுப்பது என்பது நிறைய அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலம் கண்காணித்து செய்ய வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆனால் நான் முன்னே ஒரு தரம் சொல்லியிருக்கிறேன், கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு கட்சியும் 50 அல்லது 60 வேட்பாளருக்கு ஒரு ஆளை நியமித்து அவர் மூலமாக பணப்பட்டுப்பாடா செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்குகிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதே நிலைமை தேர்தல் ஆணையம் கை கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொகுதிக்கும் சற்றேறக்குறைய 2500 அப்சர்வர்ஸ் தேவையாக இருக்கும். அது என்ன சாத்தியம் இல்லாத சமாஜம். அதனால் இது எவ்வளவு அளவுக்கு அதிகமாக இறக்கி இருக்கிறார்கள், அவர்கள் மூலம் சில வழக்குகள் பிடிபட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல நிலைமை உருவானால் நல்லதுதான். ஓகே. அதான் இதில் நீங்கள் சொன்னீங்க 2000 பேர் வரைக்கும் வேணும். ஒரு 200 பேர் இறங்கி இருக்கிறார்கள். இந்திய தேர்தல் வரலாற்றிலே ஒரு பெரிய அளவிலான ஒரு பார்வை ஆர்கே நகர் தன் பக்கம் திருப்பி இருக்கிறது. அவ்வளவு அதிகாரிகளுடைய மாற்றம் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு முழுமையான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு உறுதியான, அதாவது முழுவதும் பணம் கொடுக்காமல் பணம் வாங்காமல் ஒரு நியாயமான தேர்தலை நடத்த முடியுமா? தேர்தலை நடத்த முடியும். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊரில் நிச்சயமாக அரசியல்வாதிகள் சேர்ந்து அது எப்படி முறியடிப்பது என்பது சூழ்ச்சி செய்கிறார்கள். அரசியல்வாதிகள் அல்ல, அந்த தொகுதியில் இறக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள்.
அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து ஒரு போட்டா போட்டி தான். யார் ஜெயிப்பார்கள், கமிஷன் ஜெயிக்குமா அல்லது இவர்கள் ஜெயிப்பார்களா என்பது தான் போட்டா போட்டி. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடுங்க. இந்த இத்தனை அளவு பேசுகிறோமே, அதில் முக்கியமான விஷயம் நான் மறந்து போய்டுறோம். சற்றேறக்குரிய 200க்கும் அதிகப்படியான அதிகாரிகளை இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தொகுதியில் மட்டுமே. அது தமிழனுக்கு பெரிய தலைகுனிவு என்பது இந்த வேட்பாளருக்கு தெரிகிறதா, உங்களுக்கு புரிகிறதா, உங்களுடைய இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கும் மக்களுக்கு புரிகிறதா என்று நீங்கள் கேளுங்கள். ஓகே, ரைட். இந்த நேற்றைய தினத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 15 பேரை பிடிச்சிருக்கோம், 13 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. ஆனால் கையும் களவுமாக பிடித்தாலும் கூட அதற்கு பிறகாக அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வழிகள் அப்படின்றது இல்லாமல் போகிறது. இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது இல்லாமல் போகுது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு ஒரே ஒரு காரணம் தான். இல்லை, இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் சரிசமாக அதை எதிர்பார்க்கிறதாக அதை செய்கிறார்கள். அதனால இந்த கோர்ட்டுக்கு கேஸ் போச்சுன்னா அதில் வந்து இதுக்கு இன்னார் பணம் கொடுத்தார்கள், இந்த கட்சிக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய தடம் பிறழாத ஒரு சாட்சிகளும் இல்லாமல் போவதால் இது இந்த கேஸுகளை நிரூபிக்க முடியாமல் போகிறது. அதற்கு நாம் மக்களை தான் காரணம். அதுக்கு ஓகே, ரைட். அதான் இப்போ பிடிபடுறாங்க, நேரடியாக நுண்பார்வையாளர்களே போய் பிடிக்கிறாங்க, நாங்கள் தான் பார்த்தோம் அப்படின்ற லெவலுக்கு இன்னைக்கு வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இவர் வந்து இதற்காக தான் பணம் வச்சிருந்தாரு, 13 லட்சம் ரூபாய் பணம் வந்து இந்த மாதிரியான நடத்தை விதிமுறைகள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர்கள் வந்து நாளைக்கு சாட்சியாக ஏன் சொல்வதில்லை? ஏன் சொல்லுவதில்லைங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அளவுக்கு நம்முடைய மக்களிடம் நம்பகத்தன்மை இருக்கிறது என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதுல வந்து 2 பேரும் இதுக்கு ஒரே காரணம் தான். கொடுத்து பழக்கி இருக்கிறார்கள், வாங்கி பழகி இருக்கிறார்கள். அதனால ஒருத்தரும் சொல்றது கிடையாது. இல்ல, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் மாதிரி ஆயிருது. ஆனா அதை நேர்மையாக நடத்தக்கூடிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதுவும் இடைத்தேர்தல் அப்படின்றப்போ பணம் விளையாடுவது, அதிகார பலம் இதெல்லாம் இருக்கு அப்படின்றப்போ அதை நடத்துவது, கண்காணிப்பது நீங்க தான். இந்த வார்த்தைகளை உபயோகித்தால் மட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா பொறுப்பும் இருக்கதால் நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை என்று சொல்வது தவறான முன்வாதம். அது தவறான வழிமுறை. பணம் கொடுப்பதும் தவறு, ஆனா அது தவறு அப்படின்னு தெரியாம என்னுடைய உரிமை அப்படின்னு வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா அதை கண்காணிக்க வேண்டியது, தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் உரிமைன்னு யாரு உரிமைன்னு வாங்குறாங்க, யாரு உரிமைன்னு வாங்குறாங்கன்ற எல்லாருக்கும் மனதில் பதியப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் பணத்தை எடுத்து உங்களுக்கும் கொடுக்கிறார்கள், அதனால் வாங்கி கொடுங்கள், உங்கள் பணத்தை உங்களுக்கும் கொடுக்கிறார்கள் என்பது தவறான வாதம் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? வேட்பாளருக்கு தெரியாது, தெரியுமில்ல? ரைட், ஓகே. நீங்க பொதுவா வந்து தேர்தல்களில் பணம் கொடுத்தா வாங்காதீங்க அப்படின்னு பெரிய நடிகர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க. அதையும் தாண்டி மக்கள் வந்து இது என்னுடைய பணம், அரசனுடைய சொத்துக்கள் தான் அவங்களுக்கு போகுது, அவங்க மூலமா எனக்கு வருதுன்னு அப்படி ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு காரணங்கள், இது ஒரு வகையில் இது குற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இது என்னுடைய உரிமை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது மக்களுடைய மனதில் இதை குற்றம்னு பதிவு வைக்கிறது வேற என்ன நடவடிக்கைகள் தேவை? இல்ல அது வேறு ஒரு நடவடிக்கை செய்ய முடியாது. ஏன்னா மக்கள் மனதில் இதை பதிய விடுறதுக்கு நீங்க தான் காரணம். அதாவது அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களுமே காரணம். தமிழன் இதனால் ஒரு தலைகுனிவை அடைகிறான், தமிழ்நாடு மட்டமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு சுயநினைவே இல்லாமல் வேட்பாளர்களும் கட்சிகளும் செய்தால் இதற்கு வந்து விடுமோட்சமே கிடையாது. ஒத்துரும் இதை மாற்ற முடியாது, நீங்களா மாத்தினா தான் உண்டு. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் தான் திருடர்கள், நாங்க அப்படிதான் திருட்டு செய்வோம், ஆனால் வெளியில இருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அப்பவும் கேட்காமல் திருடுதான் செய்வோம் என்றால் திருடிக் கொண்டே இருங்கள். இல்ல, நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா வாக்காளர்களையும் தமிழ்நாடு பொறுத்தவரை பார்வையில நீங்க சொல்றீங்க பணம் வாங்கக்கூடியவர்கள் திருடர்கள் அப்படின்றீங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா வாக்காளர்களையும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு பாதி இருக்காங்க, கட்சிக்காரங்க எல்லாருமே பணம் கொடுக்கறாங்க. இது பாருங்க, யாருக்கு பணம் கொடுத்து யார் வாங்குறாங்களோ அவங்க திருடர்கள் தானே ஒத்துக்கிறீங்களா? ஒப்புக்கொள்கிறீங்களா? ஏன்னா இது திருட்டு தானே. அவன் யாரு இது உங்களுக்கு பணம், இது தவறான ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் எடுக்கும் பணம் உங்களுடைய பணம்,
அது 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 சரியான வாதம். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் தவறு. அவன் 100 ரூபாயை எடுத்தால் அதில் 1 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறான். அந்த ஒத்த ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த ஒத்த ரூபாய்க்கு உங்களோட மனசாட்சியை அடகு வைத்து ஒத்த ரூபாய்க்கு மொத்த தமிழ்நாட்டின் பெயரையும் அடகு வைத்து அதை பெயரையும் கெடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்வாக மதிக்கிறீர்கள்? உங்கள் மனதில் தமிழ்நாட்டை பற்றி என்ன உணர்வு இருக்கிறது? ஓகே, ரைட். இதுல வெளியில போனா வெக்கமா இருக்கு சார். வெளியில போனா வெக்கமா இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து இந்த தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னா எல்லாரும் ஏளனமா புஞ்சிருப்பு சிரிப்பாங்க. ஓ, உங்க ஊரா, எல்லாரும் பணம் வாங்குற ஊரு, பணம் கொடுக்குற ஊரா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, அதுதான் நீங்க இந்திய தேர்தல் ஆணையர் இருந்திருக்கீங்க. மற்ற மாநிலங்களில் பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லையா தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த விதமாக ஒரு திட்டம் போட்டு ஒவ்வொருத்தரையும் அணுகி 40-50 வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளர் ஒரு பிரதிநிதி மூலம் பணம் கொடுத்து அவர்களை வாங்க வைக்கும் திறமை படைத்த இந்த செய்கை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தது. ஓகே, ரைட். இதுல இப்போ புது வழிகளை பணம் கொடுப்பதற்காக கையாளுறாங்க. பொருட்களாக இப்போ நேற்று கூட ஒரு பாத்திர கடையில் ரெய்ட் நடந்தது. அப்புறம் ஆன்லைன் நிறுவனங்கள்ல வாக்காளர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பொருட்கள்லாம் வருகிறது ஆன்லைன்ல புக் பண்ண மாதிரி. இதெல்லாம் எப்படி நீங்க தடுக்க போறீங்க? அவங்க புது வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் என்ன விதமான புது யுக்திகளை கையாள போகிறது? எப்பொழுதுமே ஒரு சொலவடை உண்டு. thief is an artist. The policeman is not. Policeman only notes the incident. அதாவது குறுக்கு வழியில் போக வேண்டும் என்று நினைக்கவனும் எல்லா வழிகளும் அவன் நிதானிப்பான். இதற்காக தேர்தல் ஆணையம் ஒரு தனி அட்டவணையை போட்டு என்னென்ன வழிகள் செய்ய முடியும் என்று அவரை யோசிக்கிட்டிருந்தால் அதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேற்பட்டு ஒரு வழியும் செய்யக்கூடிய திறமையை படைத்தவர்கள் நாமகள் என்பதை அதை மாத்திரம் கண்டிப்பாக அந்த திறமை நம்மிடம் இருக்கிறது என்பதை நான் ஒப்புத்துக்கொள்கிறேன். அந்த திறமை நம்மிடம் இருப்பதால் அந்த திறமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்பதும் ஒப்புத்துக் கொள்கிறேன். அதாவது என்ன புது வழி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன வழி அவங்க செஞ்சாங்களோ அந்த வழியை அடைக்கிறதுக்கு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடும். ஆனால் புது வழிகள் என்ன கண்டுபிடிக்கப்படுகின்றனோ அதை பற்றி அவர்களுக்கு தாமதமாகத்தான் தெரியும். அது நிகழ்ச்சி நடந்தது தான் தெரியும். ஓகே, நன்றி. அதனால புதிய வழிகள் வாங்கக்கூடாது அப்படின்ற அந்த மனநிலை மக்களிடம் வர வேண்டும். இந்த இடைத்தேர்தல் போன்ற நேரங்களில் அது மாத்திரம் இல்லைங்க. ஒரு நிமிஷம். அது மாத்திரம் இல்ல, எப்படி இந்த பணம் கொடுக்கும் திறமை எப்படி வந்தது அது ஆராயணும். பணம் கொடுக்கும் திறமை ஏன் வந்தது என்றால் யார் பணம் கொடுக்கிறாங்களோ அவர்களிடம் பணம் வாங்கும் திறமை இருக்கிறது. ஹலோ, நன்றி திரு கோபால் சுவாமி. மக்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். பணம் வாங்குவது மிகப்பெரிய குற்றம். ஆனால் அதை இன்றைக்கு வேறு வகையில் அது என்னுடைய உரிமை, நம்முடைய பணம் தான் என்கின்ற ஒரு நோக்கமுடையவர்களாக சில வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதுதான் வேட்பாளர்கள் சிலர் பணம் கொடுப்பதற்கான நிகழ்வாக இருக்கிறது. உங்களுடைய தேர்தல் அனுபவத்திலே நீங்கள் சந்தித்த விஷயங்கள் இந்த தேர்தலை எப்படி பிரதிபலிக்கப் போகிறது என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நன்றி திரு கோபால் சுவாமி. பணப்பட்டுவாடாவும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றியும் திரு கோபால் சுவாமி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம கேட்டோம். அடுத்து பணப்பட்டுவாடாவை தடுக்க என்ன வழி அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தாவிடம் இதே விதமான கேள்விகளை முன்வைத்தோம். அவர் நமக்கு அளிச்சிருக்கக்கூடிய அந்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு. பழைய தேர்தல் பை எலெக்ஷன்ஸில் கூட இதே நிலை இருந்தது. இப்போது அப்சர்வர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கு. இருந்தாலும் ஃபுல்லாக செக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு தான் வில்லேஜஸில் எல்டர்லி மெம்பர்ஸ் ஒரு வரணும், பிரச்சாரம் பண்ணணும். இங்கே ரெசிடெண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் நிறைய ஏரியாஸில் ஆக்டிவாக இருக்குது. அவங்களும் வீடாக போய் இதை சொல்லணும் அர்பன் ஏரியாஸில். அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் மாறணும். அப்போ தான் ஏதாவது மாறுதல் வரும். இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணணும். ரத்து பண்ணதற்கு எவிடன்ஸ் இருக்கணும். அது ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர்ஸ் லிமிட்டட் தான் இருக்குது. போஸ்ட்போன் பண்ணலாம். ரத்து பண்ணதற்கு அவ்வளவு டைரெக்டாக பவர் இல்லை. அங்கே கட்சியால் இருக்காங்க, அந்த ஒவ்வொரு பார்ட்டியில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ க்ரீவான்சஸ் டே நடக்கிறது. கலெக்டர்ஸ் மீட் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம் க்ரீவான்சஸோட. ஸோ இது எம்எல்ஏ மூலமாக போகணும், அதோ ஒரு வழி மாத்திரம் இல்லை.
நிறையா ஒரு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டுக்கு போகிறாங்க, நிறையா பிஐஎல்ஸ் ஃபைல் ஆகிறது. ஸோ க்ரீவான்சஸ் ரிட்ரெஸ் பண்ணதுக்கு மஷினரி இருக்குது. ஸோ ஒரு சமயத்தில் எலெக்ஷன் கமிஷன் கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணுது, பை எலெக்ஷன் நடத்த வேண்டாம். இமீடியட்டாக பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்யூஷன் கிடையாது. பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது. இது மைண்டாக மாறணும். அதற்கு கேம்பெயின் நடத்தணும். அவேர்னஸ் தான், ஓட்டர்ஸ் அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் காலியாக வச்சுட்டு காலியாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஐடியா யோசிக்கிறது, ஸ்டேட் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஒரே டைமில் நடத்தலாம். அதே மாதிரி பை எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் ஒரே டைமில். பை எலெக்ஷனுக்கு தனியாக இது தேர்தல் வேண்டாம். தேர்தல் அதிகாரி எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அலுவலரோட நிறையா பேர் மாற்றுறாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கூட மாறுதல் வருது. இருந்தாலும் 100% செக் பண்ண முடியல. மைண்டாக மாறணும். நான் சொன்னேன் இல்லையா, பணம் யாராவது பார்த்தா ரோடில் ஒரு நோட் இருக்குது வச்சுங்க, 100 ரூபாய் நோட், 1000 ரூபாய் நோட், 2000, அதை யாராவது பிக்கப் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருவாங்க. சில பேர் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுப்பாங்க. அப்படி தான் மைண்டு ஒரு கிரீட் சொல்கிறது. தேர்தல் முறையாக நடைபெறுவதற்கு தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய மெனக்கடல் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. சோதனை, கண்காணிப்பு அப்படின்னு அவங்களுடைய அதிரடி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யறதாக வந்த புகாரை அடுத்து அதிரடிப்படையினர் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சோதனையில் இதுவரைக்கும் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து 13 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கதா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில வாக்காளர்களுக்கு பாத்திரம் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களை வேட்பாளர்கள் கொடுக்கிறதாவும் புகார் வந்திருக்கு. இதனையடுத்து தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் பிரவீன் நாயர் தலைமையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பணப்பட்டுவாடா தொடர்பான அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரச்சார களத்தினுடைய மற்றும் ஒரு கலர்ஃபுல் பக்கத்தை பார்க்கலாம். ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் மீது தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குறதா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு.
பணப்பட்டுவாடா குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. பணம் கொடுக்கின்ற ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளிவிட்டு பரநாயகத்தின் மூலமாக வெற்றி பெறலாம் என்ற உணர்வோடு இன்றைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி எங்களுக்கு கிடைத்தவுடன் தலைமைக் கழகத்தின் சார்பில் நானே சென்னை மாநகரத்தினுடைய பொறுப்பு போலீஸ் கமிஷனராக இருக்கக்கூடியவரிடத்தில் தொலைபேசியில் பேசினேன். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி அவர்களிடத்தில் நானே தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். மாநகராட்சியினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய கார்த்திகேயனிடத்திலே நானே தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் தவிர இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் கழகத்தொடர்களும் பணம் கொடுக்க வரக்கூடிய அந்த சசிகலா அணியை சார்ந்தவர்களை பிடித்து தருகிற போது காவல்துறையினர் ஒப்புக்காக அவர்களை அழைத்துச் செல்வது போல அழைத்துச் சென்று வெளியில் கொண்டு போய் அவர்களை விட்டுவிடக்கூடிய நிலைதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்றைக்கு கூட செய்தியாளர்களை சொல்லுகிற போது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை முறையாக நடத்த வேண்டும் என்று கருதுகிறது. அதனால்தான் சில அதிகாரிகள் எல்லாம் கூட இங்கிருந்து மாற்றப்பட்டார்கள் என்ற நிலையிலே நான் அதை வரவேற்று சொல்லியிருக்கிறேன். ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் முறையாக நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் அல்லது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபெரா அணிக்கு கைக்கூலிகளாக இருந்து கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஆகவே இது குறித்து நாங்கள் புகாரை உடனடியாக தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்திற்கு சென்று இது சம்பந்தமாக வழக்கு போடுவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம திமுக சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானிட்ட புகார் மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. பணப்பட்டுவாடா செஞ்சவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் வலியுறுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லை, புகைப்படத்தோடு ஆதாரம் கொடுத்துருக்கோம், வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்குறோம். 4000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு கொடுப்பதை படமெடுத்து காட்டியிருக்கிறோம். இப்படி பல ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் டெல்லியிலே எங்கள் சார்பாக சிவா அவர்களும் டி.கே. இளங்கோவன் அவர்களும் மனு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய தமிழக தேர்தல் தலைமை ஆணையர் லகானி அவர்கள் எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். எந்த வேட்பாளருக்காக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதோ, எந்த வேட்பாளருக்காக ஆரித்தெடுப்பதற்கு ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் பணம் பட்டுவாடா பண்ணாங்களோ அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அத்தகைய நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்கணும். எவ்வளவு சிஆர்பி வந்தாலும் காவல்துறை இருந்தாலும் பார்வையாளர்களோ தேர்தல் ஆணையமோ அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமாக தேர்தலாக நடக்காத ஜனநாயக விரோதமான மோசமான நிலை உருவாகிட்டு இருக்கு. ஆகவே தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம். டிடிவி தினகரன் குடும்பத்தினர் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறி செயல்படுறதா முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்திச்சு புகார் மனு கொடுத்த பின்னாடி அவர் இந்த செய்தியை சொன்னார். இந்திய தேர்தல் வரலாற்றில் இன்று RK நகர் தொகுதியில் ஆளுங்கட்சி என்று சொல்வதை விட தினகரன் குடும்பம் சட்டத்திற்கு புறம்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி எல்லா வகையிலேயும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் அணி தரப்புல மட்டும் இல்லாம பாஜகவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு கொடுத்திருக்காங்க. RK நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடக்கிறது குறித்து தேர்தல் ஆணையம் முறையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு பாஜகவினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது நேற்று இரவு பிரச்சாரம் முடிந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலையில் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்குள்ள இவ்வளோ கலைபரம் நடந்திருக்கு. பேருந்தில் பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. தைரியமாக பட்டுவாடா பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி பல லட்சம் ரூபாய் பிடிபட்டு இருக்கிறது. இந்த தைரியத்தை அவர்கள் எப்படி பெறுகிறார்கள் என்று தெரியவில்லை. நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம். ஏனென்றால் இப்படியெல்லாம் முறைகேடு செய்து ஒரு தேர்தலை நடத்த வேண்டுமா என்ற ஒரு தயக்கம் நமக்கு இருக்கிறது. மனித சக்தி, நேரம் எல்லாவற்றையும் எல்லா கட்சிகளும் வீணடித்து இப்படி பணத்தை கொடுத்து ஒரே நிமிடத்தில் வீணடித்தால் நாம் என்ன செய்வது? அதனால் இதை இன்னும் தீவிரமாக ஆலோசனை செய்யணும். காயப்படுத்துவதோ பணம் பிடிபடுவதோ சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் தேர்தல் ஆணையம் இதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். அதான் ஆள்பலம், அதிகார பலம், பணபலம் இவை எல்லாமே அங்கே செயலாற்றும் பொழுது இடைத்தேர்தல் செயலற்று போனதாக ஆகிவிடுகிறது. அதனால் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. யாரும் காயப்படுத்தப்படுவதை நாம் அனுமதிக்க முடியாது. இது தேர்தல் சுமூகமாக நடைபெறட்டும், எல்லோரும் வாக்களிக்கட்டும். இதுல ரவுடிசத்திற்கும் பணப்பட்டுவாடாருக்கும் இடமே இல்லை. 1% அது இருந்தால் கூட தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வரக்கூடிய சசிகலா அணியினருக்கு பணம் எங்கிருந்து வருது அப்படின்றது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியினுடைய வேட்பாளர் மதுசூதனன் கோரிக்கை விடுத்திருக்கார். ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? கொடுப்பதெல்லாம் 100, 200, 500 கொடுப்பாங்க. ஒரே முட்டா ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம் திட்டம் போட்டு அதிக நோட்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்குமே சொல்லி 2 நோட்டு கொடுக்கணும், 2000 ரூபாய் 2 நோட்டு கொடுக்கணும் திட்டமிட்டு செய்து கொடுக்கிறார். இந்த பணம் எங்கிருந்து வந்தது? வருவாய்த்துறை இதை கண்காணிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும். எப்படி இவர்களுக்கு, அதுவும் வெளிகாத்தால இவர்கள் யார் பணம் கொடுக்கிறவர்கள்? ஒரு நாட்டு மக்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று தர்மத்துக்காக பாடுபடுகிற அண்ணன் ஓபிஎஸ் அணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆர்கே நகர் தொகுதியில இறந்தவங்க, இடம்பெயர்ந்தவங்க, இரட்டை வாக்கு பதிவானவங்க அப்படின்னு 45,000 பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கதா திமுக சார்பில் தேசிய தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. போலி வாக்காளர்களால் தேர்தல் முடிவில் பெரிய மாற்றம் ஏற்படும் சூழல் இருக்கிறதாகவும் அந்த கட்சியினுடைய எம்பி திருச்சி சிவா சொல்லியிருக்காரு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இடம்பெயர்ந்தோர், இறந்து போனோர், இரட்டை பதிவானோர் என்ற வரிசையில் வருகின்ற கணக்கிலே 45,000 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 45,000 பேர் வேறு யாராவது வாக்களிக்கிற போது தேர்தலின் முடிவு மாறும் என்ற அச்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து சொல்லியிருக்கின்றோம். வாக்காளர் பட்டியல் தரப்படுகின்ற போது, இறுதிப்பட்டியல் தருகிற போது இப்படி இடம்பெயர்ந்தோர் அல்லது இறந்து போனோர் என்ற பட்டியல் தனியாக, ஏஎஸ்டி என்கின்ற பட்டியல் தனியாக அத்தோடு வந்துட வேண்டும். அதே மாதிரி அப்படி வெளியிடப்படுகின்ற அந்த பட்டியலின் பிரதிகள் அனைத்து கட்சிகளுக்கும் தரப்பட வேண்டும் என்று சொன்னோம். அந்த கருத்தினை தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டார். அடுத்து வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுக்கிற போது அந்த அதிகாரியோடு எங்கள் கட்சியை சார்ந்த அல்லது பூத் ஏஜென்ட் இருவர் செல்ல வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். வாக்காளர்களுடைய சரிபார்ப்பதற்கு உள்ள பல்வேறு சரிபார்க்கக்கூடிய காரணங்களில் ஒன்றாக ஆதார் அட்டையும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது கடந்த தேர்தல் ஆணையம் கடந்த முறை நாங்கள் வைத்த வேண்டுகோளின்படி காவல்துறை அதிகாரிகள் பல பேரை இடமாற்றம் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள், உதாரணத்திற்கு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் இன்னமும் அந்த இடத்துல இருந்து விடுபடாமல் அங்கேயே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை காரணமாகவும் கருவியாகவும் கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்த தினகரன் தரப்பு வேட்பாளர்களை சார்ந்தவர்கள் கடுமையாக பண விநியோகம் செய்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்து சொல்லியிருக்கிறோம். ஆர்கே நகர்ல வேறு சிலர் பணப்பட்டுவாடால ஈடுபட்டுட்டு எங்க மேல வீண்பொழி சுமத்துறாங்க அப்படின்னு அதிமுக அம்மா அணியை சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது தோல்வி பயத்திலே அவர்கள் ஏதோ உளறுகின்றார்கள். உளறுவதற்கெல்லாம் நாங்கள் எல்லாம் பதில் சொல்ல தயாராக இல்லை. கைது செய்யப்பட்டிருக்காங்க சார். நேற்று இரவு கூட ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. 6 வழக்குகள் பதிவுபட்டிருக்கதா. கைது செய்யப்பட்டா விசாரணை இருக்கும். விசாரணை தானே தெரிய வரும். அவங்க ஆள் கூட இருக்கலாம் இல்லையா? அதை வேணும்னே கொடுத்துட்டு மற்றவங்களாம் பழி போடுறது. அதனால் விசாரணை உள்ளது குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி பணப்பட்டோட புகாரில் வரக்கூடிய வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருத்தர். இப்போ உங்களை கூட நான் வேணுனே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு
அதன் அடிப்படையில் வந்து இவர் தான் வந்து கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு நான் வந்து அது வந்து நடவடிக்கை எடுத்தேன்னா அது வந்து தப்பு. எனவே ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் வந்து செய்யப்பட்டு குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் ஒழிய எந்தவித நடவடிக்கை எடுக்க இயலாது. ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுத்து ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தி இருக்காரு. இது போன்ற அத்துமீறல்கள் இடைத்தேர்தல்களில் நிகழும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவோம். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் நாங்கள் முன்வைத்தோம். தற்போது அது உண்மையாகி வருகிறது. இது எந்த வகையிலும் ஏற்க முடியாத செயற்பாடுகள். அரசு அல்லது காவல்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நியாயமான முறையில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்க அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிற ஒரு ஏஜென்சியாக மட்டுமே இயங்க முடிகிறது. தேர்தல் ஆணையத்திற்கு இப்படிப்பட்ட அத்துமீறல்களை எல்லாம் தடுக்கிற ஆற்றல் இல்லை என்பதை அடிக்கடி விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வருகிறோம். இந்த முறை 10 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் பணம் கொடுப்பதை தடுக்க முயற்சித்ததால் காயப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் மிகுந்த வேதனையை தருகிறது. ஆகவே நியாயபூர்வமாக இந்த தேர்தலை நடக்க தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் கோட்பாடுகள் மற்றும் விதிகளை மீறக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வாசன் வலியுறுத்தியிருக்காரு. புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள்ட்ட பேசின அவரு தேர்தல் ஆணையம் இன்னும் விழிப்போட செயல்படணும் அப்படின்னும் கேட்டுட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். கோட்பாடுகளை எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். விதிமுறைகளை எந்த கட்சி மீறுகிறதோ அந்த கட்சி மீது உறுதியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. தேர்தல் அப்போ பணப்பட்டுவாடா நடக்கிறத சட்டம் கொண்டு வந்து தடுக்க முடியாது அப்படின்னும் பழைய தேர்தல் ஆணையத்தின் மீது போட்டு தப்பிக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் தெரிவிச்சிருக்காரு. சனி கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்கள்ட்ட பேசின அவர் இந்த மாதிரி கருத்து சொன்னார். பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு எத்தனை சட்டம் வேணால் போடலாம். ஆனால் இதெல்லாம் தடுக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழி ஆக்சுவலாக. ஒன்று வந்து தன்மானம், இன்னொன்று வந்து சுயமரியாதை, அப்புறம் நம்முடைய மனசாட்சி தான். எத்தனை சட்டம் போட்டாலும் அதை தடுக்க முடியும்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் நாங்கள் நடத்துறது வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம். அதாவது விழிப்புணர்வு எல்லார்ட்டையும் போய் நீங்கள் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் தடுக்க வேண்டியது ஒருத்தர் கையில் தான் இருக்குது. வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் திணிக்க முடியும் கையில்? நம்மளுடைய தன்மானமும் சுயமரியாதை, நம்மளோட மனசாட்சி மட்டும் தான் அதை தடுக்க முடியும். புதுசா உருவாயிருக்கக்கூடிய சின்னம் மற்றும் கட்சிகள் ஆர்கே நகர் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த சின்னம் யாருடையது, யாருக்கு என்ன சின்னம், அந்த சின்னத்துடைய பேரு தெரியுதா இல்லை கட்சி தலைவருடைய பேரு தெரியுதா அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. மக்களுடைய அரசியல் ஆர்வம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்பை பார்க்கலாம். திட்டமிட்டாங்க. இங்க திமுக சார்பா யாரு போட்டிடுறா? இந்த தொகுதியில ஆர்கே நகர்ல எவ்வளவு வேட்பாளர் இருக்காங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜெயிலில் இறந்ததோட எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச கதை. தேமுதிக வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? மதிவண்ணன் நினைக்கிறேன். அவரோட சின்னம் தெரியல. நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் யாரு? தெரியல. தெரியல. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நேம் சரியா தெரியலங்க. சரி, தீபா கட்சி பேர் தெரியுமா? கட்சி பேர் தெரியாது. பட் ஆனால் அவங்க நிற்கிறாங்கன்றது தெரியும். என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க? சரியா தெரியல. சரிங்க. அதிமுக 2ஆ நிற்குது இப்போ. ஆமாம். ஓபிஎஸ் கட்சி பேர் என்ன? நேம் தெரியல. பட் ஆனால் அது சின்னம் தெரியும். அந்த ரெட் விளக்கு இந்த இது ஓபிஎஸ் இது அவரு இது. தினகரன் வந்து கேப் வந்து இது. திமுக வேட்பாளர் யாரு? டக்குன்னு கேட்டோடனே ஞாபகம் வரல எனக்கு. இங்கே நாம் தமிழர் வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? பேர் லோகநாதனாடி. சரி, பேர் மறந்துட்டேன். அவரோட சின்னம் தெரியுமா? நாம் தமிழர் சின்னம். திமுக வேட்பாளர் யாரு? மருதசூதனன் தானே. ஓபிஎஸ் வேட்பாளர் யாரு?
மதுசூதனன். அவரோட சின்னம் என்ன? இந்த லைட் கம்பம். சசிகலாவோட கட்சி பேர் என்ன தெரியுமா? தொப்பி சின்னம் தானே. அவங்க சின்னம் தொப்பி. அவர் என்ன கட்சின்னு தெரியுமா அவங்க? அது தெரியாது. வேட்பாளர் பேரு? தினகரன். நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் யாரு? எனக்கு தெரியாது. அவரோட சின்னம்? சின்னம் வந்து சீமானது சரியா ஞாபகம் இல்லை. தேமுதிக வேட்பாளர் யாரு? அவர் இவர் சார் பேர் மதிவாணன் நிற்கிறார். தேமுதிக வேட்பாளர். முரசு. ஓகே. தேமுதிக சின்னம் முரசு. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் யாரு? கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லோகநாத். அவங்க சின்னம் என்ன? சின்னம் அந்த இது வெட்டருவா சுத்தி. ஓபிஎஸ் கட்சி பேர் என்ன? கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சசிகலாவோட கட்சி பேர் என்ன? அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சசிகலா கட்சி வேட்பாளர்? வேட்பாளர் தினகரன். அவரோட சின்னம் தொப்பி. ஓபிஎஸோட வேட்பாளர் யாருங்க? நம்ம மதுசூதனன். அவரோட சின்னம்? அவர் ரெட்டை போஸ்ட். எவ்வளோ பேர் போட்டிடுறாங்க ஆர்டிகனர்ல? தெரியாதுங்க, அதனால எனக்கு தெரியாது எதுவுமே. அதிமுக ரெண்டா நிற்கிறது அது தெரியுமா? அது தெரியும். சரி, எந்தெந்த வேட்பாளர் நிற்கிறாங்க? ஒரு மதுசூதனன் நிற்கிறாருங்க. அவரோடது ரெட்டை கம்பம். ஒரு டிடி தினகரன் நிற்கிறாரு. அவர் தொப்பி. திமுக வேட்பாளர் பேர் என்ன? ஸ்டாலினா. ஆர்வேல மொத்தம் எவ்வளோ வேட்பாளர் போட்டிடுறாங்க? 62ன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் சரியா தெரியல. ஐயோ, சீமான் கட்சி பேர் தெரியுமா? சீமா கட்சி பேர் தெரியாதுப்பா. அவங்க வேட்பாளர் பேரு? தெரியாது. தேமுதிக சார்பா யார் போட்டிடுறாங்க? அவரு ஏதோ சொன்னாங்க, சரியா தெரியல. ப்ளீஸ் கட் பண்ணிடுங்க. அதிமுக ரெண்டா உடைஞ்சிருக்காரு தெரியுமா? அது தெரியும். மதுசூதனன் ஒருத்தர் இருக்காரு, தினகரன் ஒருத்தர் இருக்காரு, அது தெரியும். அவங்களோட சின்னம்? அவங்களோட சின்னம் மின்கம்போன்றாங்க. அது மதுசூதனன். இது சாரி தினகரன். மதுசூதனன் மின்கம்பம். சாரி தினகரன். தினகரன் தொப்பி. அது தெரியும். வேட்பாளர் பேர் என்ன? அவர் பேர் வந்து ஐயோ சாரி மறந்துட்டேன். வேட்பாளர் பேர் வந்து அம்மா இதெல்லாம் போட்டாதீங்க ப்ளீஸ். சாரி கட் பண்ணிடுங்க. கணேஷ் பா. இது பேர் சாரி, ஆனால் தெரியும். திமுக எங்கள் வீடு எதிர்க்க தான் இருக்காங்க, அதனால தெரியும். நீங்கள் ஆர்கே நகர் வாக்காளரா? இங்கே மொத்தம் எத்தனை வேட்பாளர் இருக்காங்க? 64 பேர். தீபாவோட சின்னம் என்ன? தீபாவோட சின்னம் கப்பல். மடகு சின்னம். மதுசூதனனோட சின்னம்? கரண்ட் சின்னம். தினகரனோட சின்னம்? தொப்பி சின்னம். மொத்தம் எவ்வளோ பேர் போட்டிடுறாங்க? 64 பேர். சீமானோட கட்சி பேர் என்ன? அவ்வளோ ஞாபகம் இல்லை. அவரோட சின்னம் என்ன? ரெட்டை போஸ்ட்டு, லைட் போஸ்ட்டு. சீமானோட வேட்பாளர் பேர் என்ன? தேமுதிக வேட்பாளர் யார் இங்கே? அவ்வளோ யாருக்கு ஐடியா இல்லை. அவங்களோட சின்னம்? ஐடியா இல்லை. திமுக வேட்பாளர் யார்? திமுக வேட்பாளர் பேரே மறந்துட்டேன். இப்போதான் மறந்துட்டேன். மற்ற தொகுதியுடைய வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர் யார், அவங்களுடைய சின்னம் என்ன கட்சி, என்ன வேட்பாளர் அப்படின்னு தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. தேர்வு, அதாவது எக்ஸாம் மாதிரி இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அந்த தொகுதியுடைய சின்னம் என்ன, அந்த தொகுதியுடைய வேட்பாளர் யார் அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்னைக்கு அரசியல் கிசுகிசு. எல்லாருக்கும் வணக்கம். கெடுபிடிக்கு மத்தியிலும் அதிரடியாக தலைக்கு 2 சிவப்பு காந்தியை சேர்த்துட்ட மகிழ்ச்சியில் இருக்கான் திடீர் தலைவர் முகாம். சிவப்பு காந்தியோட சிரிப்பில் ஆர்கே நகர் மக்கள் அம்மாவை மறந்துடுவாங்களோன்னு கவலையில் இருக்கான் தியான தலைவர் முகாம். பச்சை காந்தியாவது கொடுத்தா தான் பாசத்தை தக்க வைக்க முடியுங்கிறதால விளக்கு ஏரியாவில் வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கான். காசு கொடுக்காம உத்தரவாதமாக வெற்றி கிடைச்சிரும்னு உற்சாக மூடில் இருந்த சூரிய கட்சி வேட்பாளர் நேற்று ராத்திரியிலிருந்து தூக்கத்தை தொலைச்சிட்டாராம். சீட்டு கேட்டப்பவே தேவையான அளவு செலவு செய்வேன்னு தலைமைக்கிட்ட கெத்து காட்டினவர் வாக்கை நிறைவேற்றி வாக்கு நிறைய காட்டுறதுக்காக தயாராகிட்டாராம். ஆக மொத்தம் தேர்தல் முடிகிற வரை ராதாகிருஷ்ணன் நகரை காந்தி நகர்னு தான் சொல்லணும் போல.
பணம் கொடுத்ததா புகார் மேல தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, கைது, பரபரப்பு அப்படின்ற இன்றைய ஆர்கே நகர் தேர்தல் நடவடிக்கை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு களத்தில் என்ன நடந்தது, வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாம் பிரதிபலித்தது இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி. இத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.